friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஆல்சோ நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் முழு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிருங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். இது இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மண் பானையில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் முழு மிளகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். கூடவே 2 பழுத்த தக்காளியை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இதை நல்லா சூடாக ரைஸ் கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ஆல்சோ ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.